இரக்கத்திலும் ஒரு இடைஞ்சல், ஒரு சிறுகதைங்க. இரக்கம் காட்டு, ஆனால் ஏமாந்து போகாதே. மௌனகுரு சுவாமிகள் சொன்னது இது. இந்த காலத்துக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு பொன்மொழி. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணினா கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கு. ஒரு வசதியான ஆளு 10,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். பணம் தொலைஞ்சு போயிடுமோங்கிறதுக்காக அதை பத்திரமா ஒரு பையில வச்சு மூடி அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். ஆனா பாருங்க, அந்த பணத்தோட சேர்த்து பையையும் தொலைச்சி போட்டார். ரொம்ப சுத்தம், ரெண்டும் போயிடுது. அதுக்கப்புறம் போன வந்த இடத்தையெல்லாம் தேடி பார்த்தார். ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. சரி, மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சார். நேரா ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு போனார். ஒரு விளம்பரம் கொடுத்தார். இது மாதிரி ஒரு கைப்பை பணத்தோட காணாம போயிட்டுது, இது யாரு கண்ணிலையாவது பட்டா தயவு பண்ணி கொண்டாந்து கொடுங்க, அப்படி அதை கண்டெடுத்தவங்க கொடுத்த 1000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துட்டாரு. ஒரு சாதாரண தொழிலாளி கையில அந்த பணப்பை கிடைச்சிட்டுது. அந்த ஆளு பேப்பர்ல விளம்பரத்தையும் பார்த்தார். அவரு ரொம்ப நேர்மையானவர். இன்னொருத்தர் பணம் நமக்கு என்னதுக்குன்னு நினைத்துக்கிறார். அந்த பத்திரிகை விளம்பரத்திலே இருந்த விலாசத்தை பார்த்தார். பணப்பையை எடுத்துக்கிட்டு நேரா அங்கே போனார். கொடுத்தார். எண்ணி பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பொறுப்போடு இந்த ஆளு பணப்பையை கொண்டு போய் கொடுத்திருக்கார். ஆனா அந்த ஆளுக்கு பணப்பை கிடைச்சிட்டுது. இன்னதும் புத்தி மாறி போச்சு. என்னத்துக்கு இந்த ஆளுக்கு அனாவசியமா 1000 ரூபாய் கொடுக்கணும்னு யோசிச்சார். பேப்பர்ல கொடுக்கறதா விளம்பரப்படுத்திட்டு இப்ப நேர்ல இல்லைன்னு எப்படி சொல்றது? அதனாலே எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சார். ஒரு ஐடியா பண்ணினார். உடனே பணத்தை கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்த அந்த ஆளை கோபமா பார்த்தார். ஏய், இந்த பையில 10,000 ரூபாய் பணமும் ஒரு ரத்தின கல்லும் வச்சிருந்தேன். அந்த கல்லை காணலே, நீ தான் திருடித்திருக்க என்னார். இது எதுடா வம்பா போயிடுச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார் அவர். பணத்தை தவிர வேற எதுவுமே அந்த பையில இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவரு கேட்கிற மாதிரி இல்லை. எப்படி கேட்பார்? 1000 ரூபாய் பரிசை இல்லைன்னு ஆக்குறதுக்காகவே இந்த நாடகம் ஆடுறார். நாடகம் இதோடு முடியல. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுது. அந்த ஆளு அங்கே போய் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு. நீதிபதி வழக்க விசாரிச்சார். இந்த ஆளு பொய் சொல்றாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஆனா அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். நான் என் வாழ்நாளே பொய்யே சொன்னதில்லை. சத்தியமா இந்த பையில ரத்தின கல்லு வச்சிருந்தேன்னு ஒரேடியா சாதித்தார். இதுக்கு தகுந்த மாதிரி சில பொய் சாட்சிகளையும் தயார் பண்ணி புட்டார். இறக்கப்பட்டு பணத்தை எடுத்தாந்து கொடுத்தவரோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்தது. நீதிபதி ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஏமாத்து பேர் வழியை பார்த்து சொன்னார். ஐயா பெரியவரே, உங்களை பார்த்த உடனேயே நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சாட்சி வேற இருக்கு. அதனாலே காணாம போன உங்க பை இந்த பையா இருக்காது. இதுவா இருந்தா நீங்க சொல்றது மாதிரி ரத்தினக்கலை இதுல இருந்திருக்குமே. அதனாலேயே இது உங்க பை இருக்காது. பை இன்னும் கிடைக்கலேன்னு மறுபடியும் பத்திரிகையிலே விளம்பரம் கொடுங்க அப்படின்னார். அவ்வளவு தான். அந்த ஆளு பதறி போய் உண்மையை ஒத்துக்கிட்டார். பரிசு தொகையையும் வாங்கி இவருக்கு கொடுத்துட்டு பொய் சொன்னதுக்காக அந்த ஆளுக்கு அபராதமும் போட்டுட்டாராம் நீதிபதி. டால்ஸ்டாய் எழுதின இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா கூட அதிலேயும் எவ்வளவு இடைஞ்சல் இருக்கு பார்த்தீங்களா? நான் கூட சில சமயம் உதவி செய்யறதாக நினைச்சுக்கிட்டு உபத்திரவத்திலே மாட்டிக்கிறது உண்டு. ஆபீஸ்ல நோட்டீஸ் போர்ட்ல ஒரு இன்லைன்ட் லெட்டர் அட்ரஸை பார்த்தேன். எனக்கு வேண்டிய சிநேகிதர் பேரு இருந்தது. சரி, எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு அவசரமா கொண்டு போய் கொடுத்தேன். வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு என்னை கடுமையா முறைச்சி பார்த்தார். கடிச்சு குதறாத குறை. இதுக்கு என்னையா இப்ப அவசரம்? இது போய் பெருசா எடுத்தாந்து கொடுக்க வந்துட்ட அப்படின்னு பாஞ்சு